டெல்லியில் நடைபெற்ற ஜூனியர் தேசிய குதிரையேற்ற சாம்பியன்ஷிப் போட்டியில் கலந்து கொண்டு தங்கம், வெள்ளி மற்றும் வெண்கலப் பதக்கங்களை தட்டிச் சென்று தமிழகத்திற்கு பெருமை சேர்த்த கோவை மாணவி. பதக்கங்களை வென்ற மாணவி ஹாசினிக்கு குதிரையேற்ற பயிற்சி பள்ளி வளாகத்தில் பாராட்டு விழா நடைபெற்றது. கடந்த 2024ஆம் ஆண்டுக்கான ஜூனியர் தேசிய குதிரையேற்ற சாம்பியன்ஷிப் போட்டிகள் கடந்த டிசம்பர் மாதம் 26ஆம் தேதி முதல் 30ஆம் தேதி வரை டெல்லியில் நடைபெற்றது. இதில் இந்தியா முழுவதும் இருந்து சுமார் 150க்கும் மேற்பட்ட போட்டியாளர்கள் கலந்து கொண்டனர். இந்த போட்டியில் கலந்து கொள்ள கோவை அலெக்சாண்டர் குதிரையேற்ற பயிற்சி பள்ளியைச் சேர்ந்த 11 வயது மாணவி ஹாசினி இண்டிஜினஸ் ஹார்ஸ் சொசைட்டி தமிழ்நாடு மூலம் தேர்வு செய்யப்பட்டு அதன் மூலமாக தேசிய அளவிலான குதிரையேற்ற சாம்பியன்ஷிப் போட்டியில் கலந்து கொண்டார். அங்கு நடைபெற்ற போட்டிகளில் ஹாசினி தனது சிறப்பான திறமைகளை வெளிப்படுத்தி தங்கம், வெள்ளி மற்றும் வெண்கல பதக்கங்களை பெற்று தமிழகத்தின் பெயருக்கு நற்பெயரை பெற்றுத் தந்துள்ளார். இதனைத் தொடர்ந்து இன்று கோவை நவ இந்தியா பகுதியில் உள்ள அலெக்சாண்டர் குதிரையேற்ற பயிற்சி பள்ளி வளாகத்தில் ஹாசினிக்கு பாராட்டு விழா நடைபெற்றது. இதன் மூலமாக செய்தியாளர்களிடம் பேசிய ஹாசினி கூறியதாவது: டெல்லியில் 60 சென்டிமீட்டர் பிரிவில் வெவ்வேறு குதிரைகளில் போட்டியிட்டு தங்கம், வெள்ளி மற்றும் 4வது இடத்தை வென்றதாகவும் 80 சென்டிமீட்டர் பிரிவில் 3வது இடத்தை பிடித்ததாக கூறினார். மேலும் குழு விளையாட்டு பிரிவில் ஜம்பிங் பிரிவில் முதலிடம் பிடித்து மொத்தமாக 8 தங்கப் பதக்கங்களை பெற்றதாக தெரிவித்தார். தனது 6 வயது முதல் குதிரையேற்ற பயிற்சிகளை பெற்று வருகின்றதாகவும் கடந்த ஆண்டு நடைபெற்ற ஜூனியர் குதிரையேற்ற சாம்பியன்ஷிப் போட்டியில் தான் தனது தேசிய அளவிலான முதல் போட்டி என்றார். தனது தலைமை பயிற்சியாளர் சக்தி பாலாஜி வழிகாட்டுதலின்படி அவர் அளித்த கடுமையான பயிற்சியினை தினமும் செய்ததால் தான் ஜூனியர் தேசிய குதிரையேற்ற சாம்பியன்ஷிப் போட்டியில் பல்வேறு பதக்கங்களை பெற்று தேசிய அளவில் தமிழகத்திற்கு பெருமை சேர்க்க வழிவகுத்துள்ளது என தெரிவித்தார்.
அதர் 3 ரைடர்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க. அதில் வந்து நம்ம சில்ட்ரன் 2 கேட்டகரியில் நம்ம ஈவெண்ட்டில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தோம். ஸோ அதில் வந்து ஷோ ஜம்பிங், ட்ரெஸ்ஸாஜ்னு சொல்லி 2 டிசிப்ளின் இருந்தது. ஸோ ரெண்டுலேயுமே ப்ளேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதை பற்றி டீட்டெயில் டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு இன்றைக்கி நம்ம மீட் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா சில்ட்ரன் 2 கேட்டகரி ஷோ ஜம்பிங்கில் வந்து 60 சென்டிமீட்டர்ஸ்னு ஒரு ஈவெண்ட் இருக்குது. அதில் வந்து கோல்டு, சில்வர் அண்ட் 4th பிளேஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் 80 சென்டிமீட்டர்ஸ் ஒன்று இருக்குது. அதில் வந்து பிரான்ஸ் மெடல் பிளேஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஃபேஸ் 2ன்னு சொல்லிட்டு ஒரு ஈவெண்ட் இருக்குது. அதில் 2 ஃபேஸ் ஈவெண்ட்னு சொல்லுவாங்க. அதுவும் 80 சென்டிமீட்டர்ஸ் டு 1 மீட்டர் ஹைட் இருக்கும். ஸோ அதில் வந்து சில்வர் மெடல் பிளேஸ் பண்ணியிருக்காங்க. அது போக ஹாசினியோட டீம் வந்து ட்ரெஸ்ஸாஜ்லேயும் ஷோ ஜம்பிங்லேயும் கோல்டு மெடல் பிளேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓவராலாக ஒரு 13 மெடல்ஸ் நம்ம வந்து இந்த வாட்டி தமிழ்நாட்டிலேருந்து போய் நம்ம அக்வைர் பண்ணியிருக்கோம். நம்ம மோர் தென் 150 பீப்புள் இருந்தாங்க த்ரூ அவுட் இந்தியா. ஆமாம், ஆல்மோஸ்ட் கிளப்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 40 to 50 கிளப்ஸ் பக்கம் வந்திருப்பாங்க. ஏஜ் கேட்டகரி வந்து சில்ட்ரன் 2ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 10 to 12 இயர்ஸ் ஆஃப் ஏஜ் கேட்டகரி. அந்த கேட்டகரியில் தான் நம்ம வின் பண்ணியிருக்கோங்க. நம்மளதுலேருந்து ஹாஸ்னி ப்ளஸ் 3 ரைடர்ஸுங்க. 3 ரைடர்ஸ் தான், 4 பேர் மொத்தமாக. கோயம்புத்தூர்லேருந்து பார்த்தீங்கன்னா ஹாஸ்னிங்கிற பொண்ணு மட்டும்தான். பேலன்ஸ் எல்லாம் பாம்பேலேருந்து இங்கே வந்து ரைட் பண்ணிட்டு இருக்கவங்க. ஸோ அவங்க வந்து இப்போ அங்கே பாம்பேல இருக்காங்க. ஸோ அவங்க ப்ராக்டிஸ் மட்டும் இங்கே வருவாங்க. அவங்க இது வந்து ரைடிங் ஸ்கூல் ரெப்ரசன்டேஷன் தான். பட் வந்து அது குவாலிஃபிகேஷன் முன்னாடி இருக்கும். அதில் வந்து நம்ம இண்டிஜினஸ் ஹார்ஸ் சொசைட்டின்னு சொல்லி தமிழ்நாட்டில் இருக்குது. ஸோ நம்ம வந்து வேரியஸ் ஈவெண்ட்ஸ் அந்த பண்ணியிருக்கோம். ஸோ அதுலலாம் நிறையா ஆசை வந்து அச்சீவ் பண்ணியிருக்கிறதுனால நம்ம வந்து ரெப்ரசன்டேஷன் வந்து நேஷனலில் கொடுத்துருக்கோம். நம்ம லாஸ்ட் டைம் அவங்க ஸ்டேட் லெவல் அச்சீவ் பண்ணும்போது இந்த தடவை வந்து நேஷனல். ஆமாம். ஓகே, இது எவ்வளவு நாள் நடந்தது இந்த ஈவென்ட்? இந்த ஈவென்ட் வந்து 24th இருந்து 31st வரைக்கும் நடந்ததுங்க. 31st. ஆமாம். தமிழ்நாடு டீம் ரெப்ரசன்ட் பண்றாங்களா? இல்ல, நம்ம ரைடிங் ஸ்கூல்ல ரெப்ரசன்ட் பண்றாங்க. கம்யூனிட்டி மெம்பர்ஸ் லெவலா? நம்மதுல 4ங்க. 4. ஆமா. அதர்ஸ் மொத்தம் 11 மெம்பர்ஸ் சொன்னீங்க. இல்ல, எல்லா மெடலுமே இவங்க தான் எடுத்திருக்காங்க. 13 மெடல்ஸுமே வந்து இவங்க தான் எடுத்திருக்காங்க. என்னென்ன கேட்டகரி வந்து ஷோ ஜம்பிங்ல வந்து 60 சென்டிமீட்டர்ஸ், 80 சென்டிமீட்டர் 2 ஃபேஸ் ஈவென்ட் ஓன்லி எடுத்திருக்காங்க. ஷோ ஜம்பிங் வந்து ஹடில் ஜம்பிங் இருக்கும் நமக்கு. ஸோ அது வந்து 13 ஜம்ப்ஸ் இருக்கும். ஸோ டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் இருக்கும். அந்த ஒவ்வொரு ஜம்பையும் அவங்க வந்து வித்தவுட் நாக்கிங் த போல்ஸ் வந்து அவங்க ஜம்ப் பண்ணி லீஸ்ட் டைமிங்ல எடுக்கணும். அந்த லீஸ்ட் டைமிங்ல பண்றவங்களுக்கு மெடல்ஸ் வரும். அக்கார்டிங் டு த டைமிங் வந்து 1, 2, 3 பிளேஸ் பண்ணுவாங்க. அதில் ஸோ கோல்டு வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு லைக் 5 கோல்டு மெடல் இன் ஷோ ஜம்பிங் அண்ட் 4 கோல்டு இன் ட்ரெஸ்ஸாஜ்லிங்க. 5.5 இல்ல ஏஜ் 5.5 இயர்ஸ்லேருந்து அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களோட ஏஜ் 5.5 இயர்ஸ். இப்போ 12 அவங்க. 12. ஆமா. பேசலாம். உங்களுக்கும் நீங்க வின் பண்றீங்க, உங்களோட ஃபேஸ் நல்லா வெளில தெரியும். பட் உங்களோட ஹார்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்ல? உங்களுக்கு உங்க ஹார்ஸோட பாண்ட் எப்படி, நீங்க எப்படி எல்லாம் அங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணீங்க அப்படின்னு சொல்ல முடியுமா? அது ரொம்ப ஈவெண்ட்னா நிறைய கம்பெடிட்டர்ஸ் இருக்கு. புது இடம், புது எரினா, ஹார்ஸ் எல்லாம் பழகணும் அங்கே போய். அதனால கொஞ்சம் ஏர்லியாக போய் ஹார்ஸ் கூட பாண்ட் பண்ணி அது கூட ஃபீட் பண்ணி அது கூட பழகணும். ப்ராக்டிஸ்லேயும் அப்படி தான், இங்கே ஹார்ஸ் கூடயே இருக்கணும், அது கூட பழகணும். அப்படி தான் உங்க ஹார்ஸ் எப்படி போகுது என்ன பண்ணுதுன்னு தெரியும். ஹார்ஸ் பேர் என்ன? கூகுள். அது என்ன பிரீட்? இந்தியன் பிரீட்? வார்ம் பிளட். நெக்ஸ்ட் என்ன பிளான் உங்களுக்கு? வாட்ஸ் யுவர் விஷன் நெக்ஸ்ட்? இன்டர்நேஷனல் போகணும்னு. இதுதானே நேஷனல், ஸோ ஐ வாண்ட் கோ இன்டர்நேஷனல். இனி ஒலிம்பிக் ட்ரீம் அந்த மாதிரி இருக்கா? ட்ரீம்ஸ் நிறைய இருக்கு. ஒலிம்பிக் ட்ரீம் பண்ணோம், யூத் ஒலிம்பிக்ஸ். ஓகே, are you practicing for that? Yeah. Daily எவ்வளவு hours train பண்ணு? 1 hour daily, 6 days a week. What was your biggest challenge? அங்க போய் கம்ப்ளீட் பண்ணும்போது நேஷனல் லெவல் எல்லாரும் வராங்க. சோ என்ன சேலஞ்ச் ஆப்ஸ்டக்கிள் நீங்க ஃபேஸ் பண்ணீங்க? எப்படி ஓவர்கம் பண்ணீங்க? ரொம்ப ஆப்ஸ்டிகல்ஸ்னு இல்லை, அந்த வெதர், நியூ கிளைமேட், நியூ பிளேஸ், அதுதான் ரொம்ப இதாக இருந்துச்சு. அங்கே போய் அந்த ஹார்ஸுக்கு அடாப்ட் ஆகி எங்களுக்கு அடாப்ட் ஆகி பண்ணணும் தான் அது பெரிய சேலஞ்ச். ஆனால் அது கொஞ்ச நாள் முன்னாடி போனதுனால செட் ஆயிடுச்சு. நம்ம கிளப்ல இது வரைக்கும் எவ்வளவு நேஷனல் லெவல்ல போயிருக்காங்க?
ஓவராலாக இது வரைக்கும் ஒரு 20 to 25 பீப்புள் பண்ணியிருக்காங்க அதில். இந்த மாதிரி ட்ரைனிங் நம்ம இங்கே போய் நேஷனலில் நிறைய பேர் போயிட்டு இருக்காங்க. ஆமாம். நம்ம பர்டிகுலர் வைல்ட் இந்த மாதிரி ட்ரைனிங். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எவ்ரிடே வந்து நேஷ்னல் லெவல் ட்ரைனிங் போகிறதுக்கு வந்து எவ்ரிடே ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க. 6 days a week வந்து அவங்க பண்ணுவாங்க. அப்புறம் வந்து ஒரு நாள் வந்து ரெகுலராக இந்த கோர்சஸ் மாதிரி போட்டு நம்ம காம்படிஷன் ப்ராக்டிஸ் மாதிரியே நம்ம கொடுத்துட்ருக்கோம். அது இல்லாமல் எவ்ரி மந்த் வந்து இங்கே நம்ம காம்படிஷன் ஆர்கனைஸ் பண்ணிகிட்ருக்கோம் நம்ம. ஸோ அந்த காம்படிஷனோட எக்ஸ்போஷர் வந்து அவங்களுக்கு இங்கேயே நம்ம கொடுத்துட்றோம். ஸோ அங்கே போய் எப்படி ப்ரெசென்ட் பண்ணணும், ஸோ ஜட்ஜஸ் இருந்தாங்கன்னா அவங்க எப்படி குவாலிஃபிகேஷனுக்கு பார்ப்பாங்க, எப்படி வந்து டைமிங் லீஸ்ட்டாக பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி ட்ரைனிங் எல்லாமே வந்து நம்ம இங்கே கொடுத்துட்றோம் நம்ம. ஸோ அந்த எவ்ரி மந்த் நம்ம காம்படிஷன் பண்ணுறப்போ நம்ம வெளியிலேருந்து ஜட்ஜஸ் வராங்க. ஸோ ஜட்ஜஸ் வரப்போ அந்த எவல்யூஷன் வந்து அவங்களுக்கு ஈஸியாக இருக்குது பண்ணுறதுக்கு. அது ஸோ தட் இஸ் அவங்க ஈஸி அச்சீவ் பண்ணுறதுக்கு அது ஒரு ஈஸியஸ்ட் பாத்வேயாக இருக்குது. இப்போ நேஷனல் லெவலில் வின் பண்ணிட்டாங்க. இப்போ இன்டர்நேஷனல் லெவலுக்கு வர நம்ம கிளப் சார்பாக என்ன மாதிரி சப்போர்ட் பண்ணுறோம்? இப்போ ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இப்போ ட்ரைனிங் வந்து ஆஸ் யூஷுவல் எடுத்துகிட்டு இருக்காங்க. இன்டர்நேஷ்னலுங்கிறது ஸ்பெஷல் ட்ரைனிங் எதுவும் இல்லை. பட் ஆனால் என்னென்னா இன்னும் கொஞ்சம் நம்ம லெவல் ஆஃப் இது வந்து நம்ம மாற்றணும். அதுக்காக உண்டான ட்ரெயினர் சப்போர்ட் எல்லாமே நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ ட்ரெயினர்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்மக்கிட்ட ஒலிம்பியன் இருக்கார், சீனியர் ஏஷியன் குவாலிஃபைட் ட்ரெயினர் இருக்காங்க. ஸோ மாதிரி ஹையஸ்ட் குவாலிஃபைட் ட்ரெயினர்ஸ் தான் நம்ம வச்சுருக்கோம். அதனால் ஸ்பெஷல் அப்படிங்கிறது எதுவும் இல்லை. பண்ணிட்டு இருக்கிறதுலேயே வந்து வில் ஃபோக்கஸ் ஆன் த இன்டர்நேஷ்னல் ஷோஸ். இப்போ ஃபெடரேஷன் ஈக்வெஸ்டர்ன் இன்டர்நேஷ்னல் ஒரு இது இருக்குது. அது வந்து இப்போ பெங்களூர் அண்ட் டெல்லியில் நடக்க போகுது. தட் வில் பி லைக் எ லீக். அது வந்து நிறைய கண்ட்ரீஸில் நடக்கும். பாயிண்ட்ஸ் அக்ரிகேட் பண்ணி பண்ண போகிறாங்க. அதில் ஷீ இஸ் கோயிங் டு பார்ட்டிசிபேட் இன் ஜூன் ஜூலை இந்த இதில். அது போக we are trying to get eligibility for international show in Germany இது. ஸோ அதுக்கும் she is putting her efforts. அப்புறம் 2030 யூத் ஒலிம்பிக்ஸ்க்கும் she is getting trained இப்போது. இப்போ ஆக்சுவலி we are taking the initiatives-ங்க. இப்போ புது ப்ராப்பர்ட்டி நம்ம ரெடி பண்ணிட்டு இருக்கோம் வித் இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்ட்ஸில். ஸோ அதில் பண்ணுறப்போ வில் bring all the shows to கோயம்புத்தூர். ஸோ என்ன எப்போ கிளாஸ் கேட்டாலும் கிளாஸ் போட்டு தரேன்பாங்க. ப்ரொஃபஷனல்ஸ் கூட ட்ரெயின் பண்ணுறதுனால என்னோட பொட்டென்ஷியல் பார்த்து அதுக்கு மாதிரி ட்ரைனிங் கொடுப்பாங்க. எப்போ பார்த்தாலும் சப்போர்ட் பண்ணுவாங்க. எனக்கு பண்ண தெரியலனாலும் சொல்லி கொடுப்பாங்க. இப்படி பண்ணு, அப்படி பண்ணு, இப்படி பண்ணினா இது பெட்டராக இருக்கும், அப்படி சப்போர்ட் பண்ணுவாங்க. இண்டிஜினியஸ் ஹவுஸ் சொசைட்டி ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. இங்கே ஷோஸ் நிறையா வச்சு எனக்கு ஷோனா எப்படின்னு பழக்கி கொடுத்தாங்க. இப்படின்னா ஷோனா இப்படி இருக்கும், இப்படி ஹார்ஸை கொண்டு போய் ப்ரெசென்ட் பண்ணும் பழகணும். ஹார்ஸ் கூட பாண்ட்னா ரொம்ப அந்த ஹார்ஸ் நான் 1 வருஷமாக வச்சுருந்துருக்கேன். அதனால எனக்கு நல்லாவே பழகிடுச்சு அந்த ஹார்ஸ் கூட. அது டெய்லி கேரட்ஸ் கொடுக்குறது, வந்து கால் முடிச்சுட்டு வாஷ் பண்ணுறது, அதெல்லாம் அங்கே ரொம்ப சேலஞ்சஸ் இல்லை. நான் அப்படியே சொன்ன மாதிரி தான். வெதர் கிளைமேட் அதுதான். பட் ஆனால் அது செட் ஆயிடுச்சு. ஹார்ஸ் கூட பாண்டிங்னா அது கூட கேரட் கொடுத்து குளிக்க வச்சு அப்படிலாம் பாண்ட் பண்ணுறது தான். ஹார்ஸ் கூட தெரியும் இதுதான் ஹியூமனு, இதுதான் நம்மளை பார்த்துப்பாங்கன்னு.